ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இளம்பிள்ளை சில்க் சாரீஸ் அண்ட் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, அட்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிந்தாமணி சிக்கன் நீங்கள் வீட்டில் செய்தீங்கன்னா உங்களோட ஒரு சைடு தயிர் வச்சுருக்கோங்க, இன்னொரு சைடு பாயாசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த காரத்தை உங்களால் தாங்க முடியும். பட் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. காரமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடாமலாம் இருக்க முடியல. அதோட டேஸ்ட் வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிந்தாமணி சிக்கன் இதுக்கு முன்னாடி நான் 3 டைம்ஸ் கிட்டே செய்திருக்கேன். ஆனால் இந்தளவு டேஸ்ட் வரையில. இது என்னோட ஒரு ஆந்திர ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இது அவங்க சொன்னது போலே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. வாங்க நம்மளோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு நான் இப்போ 1.25 அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1.25 அளவு சிக்கனுக்கு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். காரம் அப்புறம் உப்பு சேர்க்க போகிறோம். அதனால இதில் எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்தாதான் இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் நிறையவே எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்களும் அதிகமாக எண்ணெய் சேருங்க. மெயினாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கடலை எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதான் இதில் வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ நான் 1.25 கிலோ சிக்கனுக்கு 350 கிராம் சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்க்கலாம். சேர்த்தப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரெக்டாக 1 நிமிஷம் மட்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாவை இதில் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டே வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கினப்புறம் வரமிளகு சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தை சேர்த்து கரெக்டாக 1 நிமிஷம் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி உடனே நம்ம வரமிளகு இதில் சேர்த்துடலாம். நான் இப்போ 1.25 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக 200 கிராம் வரமிளகாவை கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த சீடையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். வரமிளகாவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சின்ன பொடியாக நீங்கள் கட் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிடைக்கும்போது காரம் பிச்சுக்கிட்டு வர நம்ம இந்த மிளகாவை தனியாக எடுத்து வச்சா கூட நம்மளால் முடியாது. இது நம்ம நீட்டமாக போட்டால் அதை தனியாக எடுத்து வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப நீட்டமாட்டே போடுறங்க வரமிளகாவை. நம்ம சேர்த்த வெங்காயத்தை இனி நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். எந்த அளவு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கனையும் சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு இந்த வெங்காயம் தனியாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். சிக்கன் பீஸு தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். சிக்கன் பீஸும் அப்புறம் இந்த மிளகு தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். நம்ம சேர்த்த வெங்காயம் தெரியவே கூடாது, அந்த அளவு இதை நல்லா வதக்கி எடுங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் இப்போ தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை கட் பண்ணுறதுல கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம கடையிலேருந்து சிக்கனை வாங்கின உடனே கழுவிடுங்க. நல்லா கழுவின அப்புறம் இதை சின்னதாக கட் பண்ணுங்கள். சின்னதாக கட் பண்ண அப்புறம் நீங்கள் இதை கழுகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் கழுகி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக தான் கட் பண்ணணும். இதில் நம்ம சிக்கனை சேர்த்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செய்து விடுங்க. மிக்ஸ் செய்து விட்டு அப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்தா போதும். இனி இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நான் இப்போ கல் உப்பு சேர்க்குறேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்தப்புறம் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இனி இதில் தண்ணி சேர்க்குறது எவ்வளோ தண்ணி சேர்க்கணுன்னா நம்ம இதை எடுத்துருக்கிற சிக்கன் மூழ்கிற அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலும் பரவாயில்லை. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா வற்ற வச்ச போகிறோம். இனி இந்த தண்ணி வற்றுறது வரை இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கொதித்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி இதில் நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்க்கலாம். உப்பு சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம இதில் சேர்க்கவே இல்லை. கூடவே இஞ்சி பூண்டு தக்காளி நம்ம சேர்க்கலை. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிறது வரை நம்ம இதை நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வைக்கும்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த வரமிளகெல்லாம் நல்லா குழஞ்சி சூப்பராக ஆகும் பாருங்கள். சூப்பர் கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட் நம்ம தண்ணி சேர்க்கும்போது இந்த கறி ஒயிட் கலரில் இருந்து பாருங்கள், இப்போ இந்த கறியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு.
பாருங்கள், இப்போ நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. பட் இந்த நாக்கெல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா இதுக்கு மேலே சாப்பிடாத, நாக்கு புண்ணாகிரும் அப்படின்னு சொல்லிச்சது. அந்தளவு டேஸ்ட்டு. ஆனால் சாப்பிடாமலே இருக்க முடியலை. கொஞ்சம் காரம் இருந்துச்சுது. ஏன்னா சிந்தாமணிக்கு ஸ்பெஷலே காரம் தான். இப்போ நம்மளோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம அடுப்பில் இருந்து இந்த சிக்கனை இறக்கிடலாம். இறக்குன அப்புறம் இதில் கொஞ்சமாட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். ஏன்னா காரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய், பட்டர் அல்லது நெய் ஏதாச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்த அப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலேயே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.